Hello everyone, welcome back to my channel. Today we are learning prepositions of movement. இடப்பெயர்ச்சியை குறித்து காட்டக்கூடிய prepositions இன்றைய லெசன்ல நாங்க பார்க்க போறோம். There are several prepositions to indicate the movement of something. For example, up, down, to, from, into, out of, under, over, and so on. So today let's learn few of them. Movements-கான prepositionல சிலவற்றை இன்றைக்கு விளக்கமாக நாங்கள் படிக்க போகிறோம். So shall we start the lesson? Number 1, to. To என்ற preposition இதை நோக்கிய இடப்பெயர்ச்சி இருக்குது. The movement direction எதை நோக்கி இருக்குது என்பதை காட்டுறதுக்கு to என்ற preposition-ஐ யூஸ் பண்ணுவோம். For example, we went to the beach yesterday. நாங்கள் பீச்சுக்கு சென்றோம். We went to the beach yesterday. Number 2, from. From என்ற preposition எதிலிருந்து மூமெண்ட் நடக்குது என்பதை சுட்டிக்காட்ட யூஸ் பண்ணப்படுது. For example, she came from Italy. அவள் இத்தாலியிலிருந்து வருகிறாள். I ran from house to school. நான் வீட்டிலிருந்து பாடசாலைக்கு ஓடுகிறேன். I ran from house, வீட்டில் இருந்து. எந்த இடத்தில் இருந்து என்று சொல்ல from யூஸ் பண்ணப்படுது. எதை நோக்கி, எந்த இடத்திற்கு என்று சொல்ல to யூஸ் பண்ணப்படுது. To school. Number 3, into. Into என்ற preposition ஒன்றினுள் செல்லும் போது அதுக்காக யூஸ் பண்ணப்படுது. The cat jumped into the box. பாக்ஸினுள் பூனை பாய்ந்தது. We went into the room. ரூமினுள் சென்றோம். So movement from out to inside of something. ஒன்றின் வெளியே இருந்து உள்ளே செல்லுதல். For that we use the preposition into. Number 4, out of. Out of யூஸ் பண்ணுவது உள்ளே இருந்து வெளியே செல்லும் போது. The cat jumped out of the box. பாக்ஸிலிருந்து வெளியே பாய்ந்தது. Out of உள்ளே இருந்து வெளியே செல்வதற்கான அந்த மூமெண்ட்டுக்கான சுட்டிக்காட்ட நாங்கள் யூஸ் பண்ணும் preposition out of. Number 5, towards. Towards என்பது ஒன்றினை நோக்கி என்ற மீனிங்கில் வருது. ஸோ அந்த இடத்துக்கு தான் நாங்கள் போவோமா அப்படின்றது குறிப்பிடப்படலை. அதை நோக்கி போகிறது சொல்லப்படுது. For example, he ran towards the sea. கடலை நோக்கி ஓடினான். So, these are the 5 prepositions for us in order to use for the movement. இடப்பெயர்ச்சிக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய prepositionsல 5 இன்றைக்கு பார்த்தோம். So, practice with them. Let's meet in the next session with some other prepositions of movement. Until the next session, take care.